வணக்கம். இன்றைக்கி முடக்கட்டான் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம முடக்கட்டான் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முடக்கட்டான் கீரை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் துவரம்பருப்பு கொஞ்சம், மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரக மிளகு. அவ்வளோதான் தேவையான பொருள். எண்ணெய் சேர்த்திக்கணும். முதல்ல மிளகா போட்டுக்கணும். ஒரு பருப்பு சேர்த்துக்கணும். அடுத்தது எண்ணெய் ஊற்றி முடக்கட்டான் கீரை போடுறோம். கருவேப்பிலையும் சேர்க்கணும். இப்போ கொத்தமல்லி, முடக்கட்டான் கீரை, கருவேப்பிலை வாங்கிடணும். அவ்வளோதான் எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வதக்குறோம். தேங்காய் சேர்த்திக்கிறோம், வதக்குறோம். உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி அதிகமாக போனால் சேர்த்திக்கிறோம். தக்காளியும் இதுலேயே சேர்த்தி வதக்குறோம்.
இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் போகலாம். ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். மாவு வந்து 4 மிளகா எடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு மிளகா போடுறதுனாலும் சேர்த்திக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு காரம் வேணுமோ அதை சேர்த்திக்கோங்க. அப்புறம் வதக்க முடியாதுன்னு இப்பயே வதக்கி எடுத்து வச்சுட்டு அப்புறம் தண்ணி அப்படியே கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ வதக்கணும். முடக்கட்டாங்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம்.